வணக்கம். நாம் இதுக்கு முன்னாடி இந்த வீடியோங்களில் டிவிசிபிலிட்டி ரூல்ஸை தான் பார்த்தோம். இப்போ நாம் அதுங்களுக்கு ப்ரூஃபும் அவைகளுடைய ப்ரூஃபும் பார்ப்போம். ஏன் அப்படி ரூல்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் நாம் எதனோட ப்ரூஃப் பார்ப்போம்னா டூ ஸ்கொயர்டு, டூ கியூப், 2 raised to 4 அப்படி. டூ ஸ்கொயர் வந்து 4, 2 கியூப் 8, 2 raised to 4 16, இந்த மாதிரி 2 raised to 5 32. நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டே போகலாம். அதே மாதிரி 5 ஸ்கொயர் 25, 5 cubed 125, 5 raised to 4 625, அப்படியே 5 raised to 5 இந்த மாதிரி சீக்வன்ஸுக்கும் நீங்கள் பார்க்கலாம். வாங்க இப்போ ஃபர்ஸ்ட் டிவிசிபிலிட்டி டெஸ்ட் ஃபார் 2. இப்போ உதாரணத்துக்கு ஒரு நம்பர் எடுத்துப்போம். 142 இப்படி எடுத்துப்போம். இந்த நம்பரை நம்ம எப்படி எழுதலாம்? ஸ்ப்ளிட் பண்ணி 140 + 2 இப்படி எழுதலாம். இதை திருப்பி எப்படி எழுதலாம்? நீங்கள் 1 அதாவது 14 into 10 + 2 இப்படி எழுதலாம். இதையும் நீங்கள் ஃபேக்டர் பண்ண முடியும். 14 into 5 into 2 + 2. இப்போ பாருங்க, இப்போ இந்த 10 அதாவது 5 into 2 கண்டிப்பாக இந்த 142 நாம் இப்படி ரெண்டாக பிரிச்சிட்டோம். இப்படி ஒன்றும் பிரிச்சிட்டோம், ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். இதில் கண்டிப்பாக இந்த நம்பர் 2ல் டிவைடு ஆகும். ஏன்னா அதில் 2 வந்துருச்சு. ஆனால் அப்படின்னா மிச்சம் இருக்க நம்பர் யார்? இந்த 2. இந்த நம்பர் மட்டும் 2ல் டிவைட் ஆகிடுச்சு அப்படின்னால் நம்மளுக்கு என்டையர் நம்பரே 2ல் டிவைட் ஆனதா அர்த்தம். சரிங்களா? இப்போ இன்னொரு நம்பர் நாம் எடுத்துப்போம். இன்னொரு நம்பர் 1 1 3 4 ஏதோ ஒன்று இப்படி எடுத்துப்போம். இப்போ பாருங்கள், இது எப்படி எழுதலாம்? 1 1 3 0 + 4ன்னு எழுதி 1 1 3 into 10 இப்படி எழுதி 1 1 3 into 5 into 2 + 4. இங்கே பாருங்கள், கண்டிப்பாக இங்கே வந்து 2 ஒரு ஃபேக்டர் தான். 10ல் 10ல் 2 ஒரு ஃபேக்டர். அப்போ விட்டு போனது இந்த கடைசி டிஜிட் தனியாக ஸ்ப்ளிட் பண்ணுது. அது 2ல் டிவைட் ஆச்சுன்னா அந்த என்டையர் நம்பரே இந்த என்டையர் நம்பரே 2ல் டிவைட் ஆகிடுது. இந்த என்டையர் நம்பரே 2ல் டிவைட் ஆகிடுது. இதை மட்டும் நம்ம செக் பண்ணால் போதும். ஏன்னா இந்த 10க்குள்ளே 2 இருக்குது ஒரு ஃபேக்டராக. இப்போ இந்த மாதிரி சிம்பிள் நம்பரை வச்சு பண்ணுறதுக்கு பதிலாக லெட்டரை வச்சு நம்ம பழகிக்கணும் எழுத. சரிங்களா? இப்போ இருந்தே அப்படியே முதல்ல பழகிட்டு வாங்க. பழகி போயிடும். பாருங்கள், A0 யூனிட்ஸ் டிஜிட், A0 A1 A0 A1 A2 இப்படியே வந்து AK இப்படி வருது. சரிங்களா? அப்போ இது என்ன ஆகுனீங்கன்னா, உண்மையிலே நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதினால் இது A0 ப்ளஸ் அது A1 into 10 ப்ளஸ் A2 into 100 இப்படியே எழுதிட்டு போகலாம். இதுதான் அந்த நம்பருங்களே ஆக்சுவலாக. இப்போ நம்ம வந்து 51 அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அது என்னன்னீங்கன்னா 1 + 5 into 10 அப்படின்னு அர்த்தம். இதே நீங்கள் வந்து 251னா இன்னொன்று என்னது 2 into 100 அப்படி. இது வந்து ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ் அப்படி. இது வந்து டென்ஸ் இது வந்து யூனிட்ஸ் அப்படி நீங்கள் எழுதிக்கணும். ஆனால் நாம் இங்கே என்ன பண்ணுறோன்னா இந்த நம்பர் அதாவது கடைசி இது A0 மட்டும் ஸ்ப்ளிட் பண்ணிடுறோம். அப்புறம் இங்கே 10ன்னு வருது. இந்த 10 வந்து 2 into 5. அப்போ இதில் 2 இருக்கிறதுனால இங்கே என்ன நம்பர் வந்தாலும் கண்டிப்பாக இது வரைக்கும் இருக்கிறது 2ல் டிவைட் ஆகிடும். அப்போ இது மட்டும் டிவைட் ஆனால் போதும். அதனால தான் நம்ம லாஸ்ட் 1 டிஜிட்டுக்கு பார்க்குறோம். சரிங்களா? இது புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறோம். இப்போ இது புரிஞ்சதுன்னா இப்போ அடுத்தது ஈஸி. இப்போ பாருங்கள், 144 இது டிவைட் ஆகுதா 4ல் அப்படின்னு பார்க்கணும்னால் நாம் வந்து இதை என்ன பண்ணுறோன்னா இந்த கடைசி 2 டிஜிட்டை ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். 100 இதை 1124ன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? 1144ன்னு. இப்போ 1100 + 44. இப்போ பாருங்கள், 11 into 100 + 44. இப்போ 11 into இது வந்து 4 into 25 + 44. பாருங்கள், இந்தான இருக்க இவ்வளோ பெரிய நம்பர் கண்டிப்பாக 4ல் டிவைட் ஆகும். ஏன்னா இங்கே 4 ஒரு ஃபேக்டர். அப்போ அந்த கடைசி 2 டிஜிட் மட்டும் 4ல் டிவைட் ஆச்சுனால் அந்த என்டையர் நம்பரே 4ல் டிவைட் ஆகுதுன்னு அர்த்தம். அதை தான் நாம் இங்கே லிட்ரல் ஃபார்மில் எழுதியிருக்கோம். லெட்டர் பேஸ்டு ஃபார்ம்னா லிட்ரல் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. லிட்ரல் ஃபார்ம், லெட்டர் பேஸ்ட், அது பழகிக்கணும் நாம். இங்கே பாருங்கள்,
அந்த A0 A1 மட்டும் தனியாக எடுத்துட்டு அப்போ மிச்சம் இந்த இடத்துல 00ன்னு வரும். சரிங்களா? இங்கே பாருங்கள் 00ன்னு வரும் மாதிரி இங்கே 00. அதை நாம் 100ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கிறோம். இது A2 இன்ட்டு 100 அப்படின்னு சொல்லி ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். இதையும் நம்ம ஃபேக்டர் பண்ணிக்கலாம். 4 and 25 பாருங்கள். இப்போ இங்கே ஒரு 4 ஃபேக்டர் இருக்கிறதுனால இது என்டையர் நம்பரு 4ல் டிவைட் ஆகிடும். அப்போ கடைசி 2 டிஜிட் மட்டும் டிவைட் ஆச்சுனால் போதும், கம்ப்ளீட் நம்பர் டிவைட் ஆகும்னு அர்த்தம். சரிங்களா? இந்த கடைசி 2 டிஜிட் டிவைட் ஆகலைன்னா என்டையர் நம்பரே டிவைட் ஆகலை அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? வாங்க நம்ம அடுத்த டெஸ்ட்டுக்கு அடுத்த நம்பரோட இது பார்ப்போம். இப்போ நம்ம 8ஓட டிவிசிபிலிட்டி டெஸ்ட்டு பார்க்குறோம். பாருங்கள், அதே மாதிரி அந்த A1 3 டிஜிட் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஏன் அப்படின்னீங்கன்னா இங்கே 000ன்னு வரும். அப்படின்னா அது வந்து 1000ன்னு வரும். 1000 வந்து 8 into 125. அப்போ கண்டிப்பாக இந்த நம்பர் 8ல் இங்கேருந்து இது வரைக்கும் இந்த நம்பர் வந்து 8ல் டிவைட் ஆகும். இதுவும் 8ல் டிவைட் ஆகிடுச்சுனால் என்டையர் நம்பரு 8ல் டிவைட் ஆகும். சரிங்களா? இப்போ அடுத்தது 16க்கு பாருங்க. அப்போ 4 ஜீரோஸ் 10,000 வர மாதிரி 4 டிஜிட்டை வெளியில் எடுத்துக்கிறோம். சரிங்களா? அப்போ 10,000 எப்படி எழுதலாம்? 16 into 625. சரிங்களா? அப்போ கண்டிப்பாக இந்த நம்பர் வந்து 16ல் டிவைட் ஆகத்தான் போகுது. இதுவும் 16ல் டிவைட் ஆகிடுச்சுனால் நம்மளுக்கு என்டையர் நம்பரை என்னே வந்து இந்த 16ல் டிவைட் ஆகுதுன்னு அர்த்தம். இப்படி அடுத்தது 32க்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா 5 டிஜிட் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள், நம்மளுக்கு இதில் போனஸ் லேர்னிங் ஏதாச்சும் இருக்கா, எக்ஸ்ட்ரா வேறு எதனுடைய டிவிசிபிலிட்டியாவது நாம் கற்றுக்கிறோமா அப்படின்னு பார்க்கணும். சரிங்களா? பாருங்கள். இப்போ கண்டிப்பாக இந்த நம்பர் 2ல் மட்டும் டிவைட் ஆகலை, 5லையும் டிவைட் ஆகுது. அப்படின்னா இந்த கடைசி நம்பர் 5ல் டிவைட் ஆச்சுனால் என்டையர் நம்பரே 5ல் டிவைட் ஆகும். அப்போ இங்கே வாங்க, இந்த 4ஓட இதில் அடிஷ்னலாக எந்த ரூல் கிடைக்குது நம்மளுக்கு? இப்போ இந்த 4 into 25. இப்போ இந்த 4ஆல் டிவைட் ஆகிறது மட்டும் இல்லாமல் இப்போ கண்டிப்பாக இந்த நம்பர் 25லையும் டிவைட் ஆகுது. அப்போ இந்த ஒரு நம்பர் 25ல் டிவைட் ஆகிடுச்சுனால் என்டையர் எண்ணே 25ல் டிவைட் ஆகும். சரிங்களா? இப்போ அதே மாதிரி இங்கே இந்த என்டையர் நம்பரு 125ல் டிவைட் ஆகுது. அப்போ இந்த நம்பர் 125ல் டிவைட் ஆச்சுன்னா எப்படி? இப்போ 250, 375 இப்படிலாம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த என்டையர் நம்பரே வந்து 125ல் 5³ டிவைட் ஆகும்னு அர்த்தம். அப்போ இங்கே வந்தீங்கன்னா 625ஓட டிவிசிபிலிட்டி டெஸ்ட் ஒரு போனஸ் லேர்னிங் நம்மளுக்கு 5⁴. அது என்ன அப்படின்னீங்கன்னா இப்போ இந்த என்டையர் 16 ஒரு ஃபேக்டர், 625 ஒரு ஃபேக்டர். கண்டிப்பாக இந்த பார்ட் வந்து 625 டிவைட் ஆகித்தான் ஆகும், டிவைட் ஆகத்தான் போகுது. அப்போ இது 625ல் ஆகிடுச்சுனால் அந்த என்டையர் நம்பரே 625ல் ஆகும்னு அர்த்தம். சரிங்களா? அதே இப்போ இதே மாதிரி நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போகலாம். சரிங்களா? இது புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். நம்ம மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரிங்களா? பாய். தேங்க்யூ.